என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த தினத்திலும் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலமுள்ள தூதன், உரத்த சத்தத்தின் தூதரை பற்றி நாம் கேட்கப்படுகிறோம். இந்த உரத்த சத்தத்தின் தூது நமக்கு 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாசிகளுக்கு அந்த சபைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான தூது இதில் அடங்கியிருக்கு. 3ஆம் தூதனுடைய தூதை பற்றி நாம நேற்றைய தினத்துல படித்தோம். அது ஒரு பெரிய பயங்கரமான எச்சரிப்பின் தூதாக அது கொடுக்கப்பட்டது. இந்த 3ஆம் தூதனுடைய தூது முடியக்கூடிய வேளையிலே அந்த 3ஆம் தூதனுடைய இந்த தூதோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற இன்னொரு தூதம், அதுதான் வெளிப்படுத்தல் 18 காணப்படுகிற பலமுள்ள தூதன் அப்படின்ற தூதனை பற்றி நம்ம படிக்கிறோம். பலமுள்ள தூதன் அப்படின்னு சொல்லப்படுகிறவர் அநேகர் இந்த தூதை 4ஆம் தூதன் என்று சொல்கிறது உண்டு. ஆனால் வேதாகமத்தின் பிரகாரமோ சாட்சி ஆகமத்தின் பிரகாரமோ 4ஆம் தூதன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் 1ஆம் தூதன் வந்தால் 2ஆம் தூதன் 3ஆம் தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். இந்த 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தூதன் இறங்கி வர கண்டேன் அப்படின்னு. இறங்கி வர கண்டேன் அப்படின்றது ஒரு விசேஷமான வித்தியாசமான தூதை உடையதாக இல்லை. 3ஆம் தூதனுடைய தூதை உரத்த சத்தத்தோடு அதை முடியக்கூடிய வேலையிலே செய்ய வேண்டிய வேலைகளோடு சொல்லக்கூடிய ஒரு தூதுதான் இந்த வெளிப்படுத்தல் 18 இருக்கக்கூடிய தூது. ஒரு வேதாகமத்தை எடுத்து வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் வாசிக்கணும். வெளிப்படுத்தல் எத்தனாவது அதிகாரம்? 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசிதனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடம் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். இந்த வசனங்கள் 1844 முதல் நாம 2ஆம் தூதனுடைய தூதன் காலத்துல பாபிலோன் விழுந்தது அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தோம். 2ஆம் தூதனுடைய தூதன் காலத்துல பாபிலோன் விழுந்தது என்ற எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தாலும் அந்த ஒரு விழுகை ஒரு பார்ஷியல் ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பகுதி மட்டும்தான் விழுந்திருக்கிறது பாபிலோன். எப்படி என்றால், இந்த 2ஆம் தூதனுடைய காலத்துக்கு பிறகு 3ஆம் தூதன் முடிவடைந்து
வாதையின் காலம் வருகிற வரைக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த காலகட்டத்துல பாபிலோனுடைய பாவங்கள் இரண்டாம் தூதனுடைய தூது கொடுக்கும்போது என்ன நிலையில் இருந்ததோ அதற்கு மேலாக இன்னும் அந்த பாவங்கள் அதிகமாக வளர்ந்து பல தீமைகளை செய்து பல காரியங்களை செய்து அது பெருகி இருக்கிறது. ஆக வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தூதனுடைய தூது இந்த இரண்டாம் தூதனுடைய தூது சொன்ன அந்த விழுகையின் காலத்திலிருந்து இதுவரைக்கும் அடிஷனல் சின்ஸ், மேற்கொண்டு அதிகமாக நுழைந்த பாவங்கள், பாபிலோனுக்குள்ளேயே அதிகமாக ஏற்பட்ட பாவங்கள், அதிகமாக நுழைந்த பாவங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே மொத்தமாக சேர்த்து பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்ற அந்த அறைகோலை அது விடுக்கிறது. இதிலே பாபிலோனுடைய விழுகை என்பது அந்த அக்கிரமங்களும் பாவங்களும் முழுமையாக விழுவதற்கென்று தேவன் ஒரு காலத்தையும் நேரத்தையும் ஒரு நிபந்தனையும் வைத்திருக்கிறார். என்னவென்றால் அவருடைய அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகிக்கிட்டே போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுது அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை அவர்கள் அமல்படுத்துகிறார்களோ, அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு லெஜிஸ்லேஷன் செய்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த பாவங்கள் முழுவதுமாக வானபரியந்தம் எட்டுகிறது. அப்படியானால் இதுவரையிலும் தேவன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார். இந்த பாவங்கள் வானபரியந்தம் எட்டுவதற்கு எல்லாருடைய பாவங்களுக்கும் ஒரு நேரம் வைத்து, சோதோம் குமாராவுடைய பாவம் என்னுடைய சமூகத்துக்கு எட்டினது அப்படின்றார். அந்த அளவுக்கு அவர்களுடைய அக்கிரமங்கள் இருந்தது. அதே போல ஒரு தனி மனிதனுடைய பாவமும் சரி, ஒரு அட்வந்த விசுவாசியுடைய பாவமும் சரி, மனதார மறுதலித்து ஓய்வு நாளை மறுதலித்து, இல்லை இந்த நாள் எனக்கு வேண்டாம், இது தேவனுடைய நாள் அல்ல, எனக்கு ரோமன் கத்தோலிக்க சபை சொல்லி இருக்கிற அந்த வாரத்தின் முதல் நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானம் பண்ணுகிறார்கள் மனதளவுல, அவர்கள் பாவத்தினுடைய அந்த கத்தோலிக்கரோட சேர்ந்து இந்த வானபரியத்தை வெட்டின பாவத்திலே அவர்கள். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த காலகட்டத்திலே, அதாவது இரண்டாம் தூதனுடைய காலத்திலிருந்து இந்த மூன்றாம் தூதன் முடிவடைந்து வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தினுடைய தூதன் வரக்கூடிய இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாவங்கள், சபைக்குள் நுழைந்த பாவங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தூதாக தான் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் இருக்கு. இந்த வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தினுடைய தூது நடக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை ரொம்ப தீவிரமாக கொண்டு வந்து அமல்படுத்துகிறார். ஆக இன்றைக்கு சூழ்நிலையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டமானது எந்த அளவுக்கு நாம நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து பார்த்த போது நமக்கு தெரிகிறது. ஆக நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரமும் இந்த காலமும் 1844 சபை இருந்த போது இருந்த நிலைமையில கூட நம்ம இல்லை. அதை விட மிகவும் அதிகமாக, மிகவும் நெருக்கமாக, மிகவும் ஒரு இறுதியான ஒரு கட்டத்திலே நம்ம வந்து நிற்கிறோம் என்பது மட்டும் நிச்சயமான ஒரு காரணம். ஆக இந்த தூதனுடைய வேலை மூன்றாம் தூதனின் கடைசி பெரிய வேலையின் போது உரத்த சத்தமாக பொங்கி வரும் வேலையிலே as it swells into loud cry, அதாவது
உரத்த சப்தமானது பொங்கி வரக்கூடிய நேரம். நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தூதனுடைய வேலையை முதற் பாகம், இரண்டாம் பாகம்னு ரெண்டா பிரித்து கொள்ள வேண்டும். முதல் பாகத்திலே ஒரு சத்தியம் கொடுக்கப்படுகிறது. இந்த சத்தியம் என்ன செய்கிறது? தேவனுடைய ஜனங்களை இரண்டாம் பாகத்திற்கு போகும்படி அது வழி நடத்துகிறது. இரண்டாம் பாகத்துல தான் நமக்கு பின்மாரியின் அனுபவமும் இன்னும் எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களும் அங்கதான் இருக்குது. முதலாம் பாகத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த முதல் பாகத்திலே நமக்கு ஒரு தூது கொடுக்கப்பட்டு, அந்த தூது என்ன செய்கிறது? தேவனுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் முத்திரையை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் பின்மாரியை பெற்றுக்கொள்வதற்கும் வரப்போகிற உபத்திரவ காலத்திலே கடந்து போவதற்கு தேவையான பலத்தையும் பக்குவத்தையும் பெற்றுக்கொள்வதற்கும் அது அவர்களை ஆயத்தப்படுத்துது. இதுதான் மூன்றாம், அதாவது பலமுள்ள அந்த 18ஆம் தூதனுடைய வேலை. ஆக அந்த பலமுள்ள தூதன் என்ன செய்கிறான்? இவன் வரக்கூடிய நேரம் மூன்றாம் தூதனுடைய தூது உரத்த சத்தமாக பொங்கி வரக்கூடிய நேரம். இதுவரையிலும் நாம் 3 தூதுகளையும் நாம் அறிவித்தோம். மிகுந்த சத்தமிட்டு, மிகுந்த சத்தமிட்டு, மிகுந்த சத்தமிட்டுன்னு சொல்லி 3 தூதுகளையும் நம்ம அறிவித்தோம். இப்பொழுது நம்ம கொடுக்க போகிற சத்தம் அந்த மிகுந்த சத்தத்தை விட உரத்த சத்தமாக நம்ம கொடுக்க போறோம். இந்த உரத்த சத்தத்திலே முதலாம் தூதனுடைய தூதும் அடங்கியிருக்கிறது, இரண்டாம் தூதனுடைய தூதும் அடங்கியிருக்கிறது, மூன்றாம் தூதனுடைய தூதும் அது அடங்கியிருக்கிறது. மூன்றையும் சேர்த்து ஒரு பலமுள்ள சத்தமாக, உரத்த சத்தமாக நாம் கூறி அறிவிக்கிறோம். ஆக இந்த தூதை நாம் கொடுக்கும் பொழுது எந்த நேரத்திலே நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், எப்பொழுது அது அந்த உரத்த சத்தமாக பொங்கி வருகிறது? அதாவது இந்த வல்லமையான காரியங்கள், இந்த மூன்றாம் தூதனுடைய தூது அதிகப்படியான தூது காணப்படுகிறது. இந்த வல்லமையான அற்புதங்கள் செய்யப்பட்டன, வியாதியஸ்தர்கள் சுகப்படுத்தப்பட்டனர், அடையாளங்களும் அற்புதங்களும் விசுவாசிகளுக்கு பின்னால் சென்றது. தேவன் இந்த வேலையில் அவர்களுடன் இருந்தார். ஒவ்வொரு பரிசுத்தவானும் பின் விளைவுகளை குறித்து பயம் இல்லாமல் அவர்களின் சொந்த மனசாட்சியின்படி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகளுடன் சேர்ந்து வல்லமையுடன் மூன்றாம் தூதன் தூதை வெளி தேசம் எங்கும் கூறி அறிவித்தனர். தான் மூன்றாம் தூதனுடைய தூதல தேவனுடைய பிள்ளைகள் செய்ய போகிற ஒரு பெரிய வேலை. இந்த வேலைகளை அவர்கள் செய்யும் பொழுது மூன்றாம் தூதனுடைய தூது அந்த பின்மாரியின் அனுபவத்தோட பலத்த சத்தத்தோட பூமி முழுவதும் அவருடைய மகிமையினாலே பிரகாசமாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வேலையை அவங்க முடிவடைது. ஆண்டவராய் கிறிஸ்து நம்முடைய சீஷர்கள் கடைசியில சொன்னார், இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சர்வ சிருஷ்டிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். திரும்பவும் அவர் சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இதையா முழுவதும் போய் இதெல்லாம் சொல்ல முடியும்னு எங்களை முடியாது உங்களால அப்படின்னு. அப்படியானால் எப்படி நாம் சொல்ல முடியும்? இந்தியாவுக்குள்ளேயே நம்மளால முடிக்க முடியலன்னு சொன்னா, சொற்ப உலகத்துக்குள்ளேயே நம்ம ஒரு இடத்துக்குள்ளேயே முடிக்க முடியலன்னு சொன்னா, முழு உலகமும் எப்போது சத்தியம் போய் சேரும்? முழு உலகத்துக்கும் சத்தியத்தை போய் சேருவதற்கு, சத்தியம் போய் அடைவதற்கு தேவன் ஒரு வழி வைத்திருக்கிறார். இந்த பின்மாரியின் நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அந்த வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரங்களுடைய தூதனோடு கூட சேர்ந்து அவர்கள் வல்லமையாக மூன்றாம் தூதனுடைய தூதை உலகுக்கு அறிவிக்கும் பொழுது உரத்த சத்தத்தோடு அவர்கள் அறிவிக்கிறதோடு கூட மிகுந்த வல்லமையான வேலைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு அவர்கள் அறிவிப்பார். அப்பொழுதுதான் பின்மாரியினுடைய அனுபவங்கள் கடந்து போகும். ஆக
இந்த காலங்கள், இந்த வேலைகள் நடக்கும் பொழுது முதலாம் தூதன், அதாவது முதலாம் காலத்திலே, அதாவது முன்மாரியின் காலத்திலே எப்படி பூமி முழுவதும் சத்தியமானது போய் சேர்ந்ததோ, அதே போல இரண்டாவது வரக்கூடிய பின்மாரியின் காலத்திலும் பூமி முழுவதும் வேகமாக பரிசுத்தமாக சத்தியம் போய் சேர்ந்தது. முதலாவது கொடுத்த பின்மாரி இதை விதைப்பதற்காக, இரண்டாவது கூடிய முன்மாரி விதை விதைப்பதற்காக, பின்மாரி அறுப்பதற்காக. நீங்கள் ஏற்ற காலத்திலே அவர் முன்மாரியும் பின்மாரியும் கொடுக்கும்படி அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம யோவேல்ல படிக்கிறோம். ஆக இதுல என்ன சொல்லப்படுகிறது, இந்த முத்தூதினுடைய செய்தி, முத்தூதினுடைய தூது ஒரு உரத்த சப்தமாக அறிவிக்கப்படும் பொழுது, அல்லது as it swells into loud cry, இதுவரையிலும் அது சற்று சத்தமாகவே கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களில் இருந்த சத்தியத்தை விட, கொடுக்கப்பட்ட வேகத்தை விட 1844 அட்வென்ட் செய்கிற ஊழியம் சத்தமான ஊழியம், வித்தியாசமான ஊழியம், கடைசி கால ஊழியம், கடைசி சபையின் ஊழியம் எல்லாமே அதில் அடங்கியது. அடுத்தது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தினுடைய வேலை இன்னும் அதிக உரத்த சத்தத்தோடு நம்ம கொடுக்கணும். இன்னும் அதிக உரத்த சத்தத்தோடு கொடுக்கும் பொழுது எந்த தூதை நம்ம உரத்த சத்தத்தோடு கொடுக்கிறோம்? முத்தூதினுடைய ஒரு முக்கியமான பாகத்தை நாம் உரத்த சத்தமாக கொடுக்கிறோம். முத்தூதினுடைய உரத்த சத்தத்தை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? உண்மையா நான் வாசிக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே ஏர்லி ரைட்டிங்ஸ் புத்தகத்துல பக்கம் 263 இருந்து 263. இப்போது இன்னொரு குறிப்பை வாசிக்கிறேன். சோதனையின் காலம் இப்போதே நம் மீது இருக்கிறது. மூன்றாம் தூதனின் உரத்த சத்தம் பாவங்களை மன்னிக்கும் மீட்பரின் கிறிஸ்துவின் நீதி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாக்கியத்தை நல்லா கவனிக்கணும். நம்ம மூன்றாம் தூதனின் உரத்த சத்தம் பாவங்களை மன்னிக்கும் மீட்பரின் கிறிஸ்துவின் நீதி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது பூமி முழுவதையும் தம் மகிமையினால் பிரகாசிக்கும் தூதனின் வேலையின் ஆரம்பம். செலக்டட் மெசேஜஸ் என்ற புத்தகத்திலே முதலாம் பாகத்திலே 363வது பக்கத்திலே இந்த குறிப்பு காணும். அதாவது கிறிஸ்துவின் நீதி என்ற சத்தியம் எப்பொழுது கொடுக்கப்படுகிறதோ, அது கொடுக்கப்பட்ட நேரம்தான் இந்த உரத்த சப்தம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். ஏனென்றால் இந்த உரத்த சப்தம் ஆரம்பிப்பதற்கு தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை இன்னும் அதிக ஆழமாக அறிந்து உணர்ந்து அதை விட்டு விலகுகிறவர்களாகவும், மன்னிப்பை பெறுகிறவர்களாகவும், மனம் திரும்புகிறவர்களாகவும், மனசாபப்பட்டு தங்கள் பாவங்களுக்காக மன்றாடுகிறவர்களாகவும் செய்ய வேண்டிய வேலை அந்த நேரம். அதாவது பாவ நிவாரண நாளினுடைய வேலையை, முழு வேலையை நாம் இப்பதான் செய்யணும். ஆக இந்த வேலை எப்பொழுது ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கிறது? கிறிஸ்துவின் நீதி என்ற சத்தியம் கொடுக்கப்பட்ட காலம் முதல், நாள் முதல் இது ஆரம்பிக்கும். அப்படியானால் நம்ம ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நீதி என்ற சத்தியம் 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாசிகளுக்கு முதலாவதாக 1888வது வருடத்திலே மினியாபோலிஸ் கான்ஃபரன்ஸ் இடத்துல நடந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அது கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த கிறிஸ்துவின் நீதி என்ற சத்தியம் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். ஆக அதுவரையிலும் சபையானது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகுதல் என்ற காரியத்தை அவங்க யாருமே அவளை பெரியா புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் எல்லாருமே பாவத்தை விட்டு விலக வேண்டும், கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இவைகளை நன்றாக அறிந்திருந்தார்.
இப்போது 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையினுடைய விசுவாசத்திலே இன்னும் ஒரு படி நாம் மேலே போகிறோம். இதற்கு அப்பாலே அந்த படி என்னவென்றால், விசுவாசத்தினாலே எப்படி நீதிமான் ஆகுதல் என்ற சத்தியத்தை நமக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தார். இந்த சத்தியத்தை 1888 வருடத்திலே எல்டர்ஸ் வேகனர் ஜோன்ஸ் என்ற 2 வாலிபர்கள் அந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை அந்த கான்ஃபரன்ஸில் எடுத்து போதித்தார். தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியம். இதை பற்றி எழுதும்போது, தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு இந்த சத்தியத்தை அவர்கள் மூலமாக அறிவித்தார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த சத்தியமானது அவர்கள் மூலமாக அந்த கான்ஃபரன்ஸிலே அறிவிக்கப்பட்டது. அதை அம்மையாரும் ஏற்றுக்கொண்டு அதை ஆமோதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். அவர்களுக்கும் தரிசனத்தின் மூலமாக அது சரியான சத்தியம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தப்படுகிறதுனாலே அவர்களும் அதை ஆமோதிக்கிறார். இதுதான் முதலாவது கொடுக்கப்பட்ட சத்தியம். விசுவாசத்தினாலே எப்படி நீதிமானாகுது, கிறிஸ்துவின் நீதி அப்படின்ற சத்தியத்தை முதலாவது நம்ம படிக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் நீதின்ற சத்தியத்தை நம்ம படிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும். 3ஆம் தூதனுடைய தூது முடிவடையும் நேரத்தை சுட்டி காட்டப்பட்டேன். தேவ தூதர்கள் இங்கும் அங்குமாக துரிதமாக போய்கொண்டிருந்தனர். ஒரு தூதன் தன் கையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்துக் கொண்டு பூமியிலிருந்து திரும்பி வந்து இயேசுவிடம் அவனுடைய வேலை முடிந்து விட்டதாக அறிவித்தார். 10 கற்பனைகள் உள்ள உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பாக ஊழியத்தை செய்து கொண்டிருந்த இயேசு தூப கலசத்தை கீழே போட்டு அவர் தன் கரங்களை உயர்த்தி மிகுந்த சத்தத்துடன் இது செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று கூறியதை நான் கண்டேன். எல்லா தூதகணங்களும் தங்கள் கிரீடங்களை கீழே வைத்து இயேசு அறிவித்ததைப் போல, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இயேசு பக்தி வினயமாக அறிவித்தார். இந்த காட்சியை அம்மையார் தீர்க்கதரிசனத்தின் ஆவியின் மூலமாக அவர்கள் கண்டதை அப்படியே 7 ரைட்டிங்ஸ் என்ற புத்தகத்திலே அவர்கள் எழுதுகிறார்கள். இது 3ஆம் தூதனுடைய தூது முடிவடையக்கூடிய நேரம். இந்த முடிவடையக்கூடிய நேரத்துல பரலோகத்தில் அவங்க என்ன காட்சியை கண்டார்கள் என்றால், தேவ தூதர்கள் கொஞ்சம் பரபரப்பாக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தூதன் தன் கையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்துக் கொண்டு, கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்துக் கொண்டு என்றால் அந்த தூதன் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். முத்திரையிடும் தூதன், சீலிங் ஏஞ்சல். இந்த முத்திரையிடும் தூதன் என்ன செய்கிறான் என்றால், அந்த கையிலே அந்த முத்திரையை வைத்துக் கொண்டிருக்கிறான். கணக்கனுடைய மைக்கோடு, அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு வார்த்தை. அதுல என்னவென்றால், தேவனுடைய முத்திரை போல அவன் கையில இருக்கிறது. ஓய்வு நாள் என்ற முத்திரை போல அவன் கையில இருக்கிறது. அந்த முத்திரை கோலை வைத்திருக்கிற அந்த தூதனுக்கு இயேசு கிறிஸ்தவன் பூமியிலிருந்து திரும்பி வருகிறான். இப்பொழுது 3ஆம் தூதனுடைய தூது முடிவடையக்கூடிய நேரத்தில் திரும்பி வந்து முத்திரையிடப்படும் வேலையை முடித்து விட்டேன் என்று அவன் அறிக்கை கொடுத்தான். அவன் அறிக்கை கொடுத்த பிறகு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த 1,40,000 பேரை முழுமையாக்கி அவர்களை முத்திரையிட்டு அவர்களை பூரணப்படுத்தி விடுகிறார். அதற்கு பின்புதான் கிறிஸ்து கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை, தன் கையில் உள்ள தூப கலசத்தை அங்கே போட்டு விட்டார். தூப கலசம் எதற்காக? அதுவரையிலும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை அவர் எடுத்து பிதாவிடத்திலே எடுத்து சொல்லி அவர் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார். பரிந்து பேசுகிற வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். இந்த மீடியேட்டர் வேலையை, அந்த பரிந்து பேசுகிற வேலையை, நுட்பநியாய விசாரணையின் வேலையை அவர் இந்த கணக்கினுடைய மைக்கூட்டினுடைய அறிக்கையை கேட்ட உடனே அவர் அந்த தூப கலசத்தை போட்டுவிட்டு அந்த வேலையை முடித்துக் கொண்டார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அதோடு கிருபையின் கதவு மூடப்பட்டது. அதற்கு பிறகு அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், சத்தியம் பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கிறிஸ்து வாயினால சொல்லுகிறத நம்ம கேட்கணும். அவர் தன் கரங்களை உயர்த்தி
இவைகளை முடித்து விட்டோம், இவைகளை செய்து முடித்து விட்டோம், இட் இஸ் டன் அப்படின்ற வார்த்தை அவர் சொல்லுங்க. அந்த நேரத்துல தேவ தூதகணங்கள் எல்லாம் தங்கள் கிரீடங்களை, தலையில் உள்ள கிரீடங்களை எடுத்து அவர்கள் கீழே வைத்துவிட்டு அதே காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார். இது கடைசியாக நடக்கிற ஒரு சம்பவம் பரலோகத்தில். ஆக இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக மூன்றாம் தூதனுடைய தூது நமக்கு என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துடைய நீதி, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகுதல் என்ற சத்தியம்தான் நம்மை இந்த கடைசி கால உபத்திரவ காலத்திற்கு, யாக்கோப்பின் நிக்கட்டு காலத்திற்கும், முத்திரையை பெற்று முடிப்பதற்கும், மூன்றாம் தூதனுடைய தூதை ஊழியத்தை முடிப்பதற்கும், பின்மாரியை பெறுவதற்கும் நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய சத்தியம். இது ஒரு சத்தியம். ஒரு சத்தியமானது நமக்குள்ளே வேலை செய்யவில்லை என்றால், அந்த ஒரு சத்தியமானது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு நம்ம தகுதியற்றவர்கள் ஆகும். ஆகையினாலே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த காரியங்களை அவர் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே லவோதிக்கருக்கு என்று அவர் சத்தியத்தை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நீ குருடனா இருக்கிறாய், தரித்திரனா இருக்கிறாய், நிர்வாணியா இருக்கிறாய், இவைகளாம் நீ இருக்கிறாய் சொல்லி நீ இவைகளை நீ அறியாமல் இருக்கிறபடியினால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை நம்ம படிக்கணும். இவைகளை நீ அறியாமல் இருக்கிறபடியினால், எவைகளை நீ அறியாமல் இருக்கிறபடியினால், நான் குருடனா இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் நிர்வாணியா இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன்னு சொல்லி தரித்திரனா இருக்கிறேன்றது எனக்கு தெரியாது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நவோதிக்கருக்கு கொடுக்கப்பட்ட குறைகள் எதுவுமே நவோதிக்கருக்கு தெரியவில்லை, அவர்கள் அறியவில்லை. இதுதான் நவோதிக்கருடைய பெரிய குறை. அந்த குறையில மிக முக்கியமான ஒரு குறை என்னவென்றால், நீ நிர்வாணியா இருக்கிறதை நீ அறியாமல் என்ன செய்கிறாய்? நான் நிர்வாணி இல்லை என்று நீ சொல்லுகிறாய். நான் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். இதே நம்பிக்கையில தான் ஆதாம் ஏவாள், தேவன் அவரை கூப்பிடும் போது, தேவனானவர் சாயங்காலத்திலே கூப்பிட்ட பொழுது தோட்டத்திலே அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் வெளியே ஆமா நாங்க வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் உடுத்தி கொண்டிருந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? இலைகளாலான வஸ்திரம். நமக்கும் நம்பிக்கை இருக்குது, நம்ம வஸ்திரங்களை உடுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அது கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரமா அல்லது நம்முடைய சுய நீதியின் வஸ்திரமா அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும். அதை தெரிந்து கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு தான் சத்தியத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கு. ஆக என்ன பார்க்கிறோம்? நவோதிக்கருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையில நீ நிர்வாணியா இருக்கிறதே அறியாமல் இருக்கிறது, நீ திரவிய சம்பன் என்று சொல்லுகிறாய், நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறாய், ஆனால் நீ தரித்திரனாய் இருக்கிறாய், நீ குருடனாய் இருக்கிறாய், ஆனா எனக்கு பார்வை இருக்கிறது என்று சொல்லுகிறாய். இப்போ தேவனுடைய பார்வையில 7ஆம் நாள் அட்வென்ட் சபையினுடைய நிலைமை, அவனுடைய கண்ணோக்கம் எப்படி இருக்கிறதுன்னு பாரு. மற்ற 6 சபைகளுடைய காலத்திலும் ஒரு குற்றங்களை அவர்களுக்கு கொடுத்தால், அந்த குற்றங்களிலே அவர்கள் பிரிந்தார்கள், போனார்கள், வந்தார்கள், எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்தோம். ஆனால் 7வது சபையின் காலத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜனங்களை அவர் காட்டுகிறார். 1744 முதல் இந்த மீதமான சத்தியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், மீதமான ஜனங்கள் என்று பெயர் வாங்கி இருக்கிறோம், மீதமான மக்களோடு நாம் இருக்கிறோம், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறை என்ன? இந்த குறையை பற்றி இன்னும் நம்முடைய
பார்வைக்கு அது இன்னும் வரவே இல்லை. அதனாலதான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாய் அப்படின்றது. அப்படி என்றால் நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் அதை அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே கிறிஸ்துவை நோக்கி நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதை அடைந்தாயிற்று என்று எண்ணாமல், we have no place to relax. அங்கே இளைப்பாறுவதற்கென்று ஒரு இடம் நமக்கு கிடையாது. இதுவரைக்கும் கிறிஸ்துவின் வருகை. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு இந்த கடைசி நாட்களிலே கொடுக்கப்படுகிற இந்த தூது மிக முக்கியமான தூது. வெளிப்படுத்தல கொடுக்கப்படுகிற அந்த லவோதிக்கருக்கு கொடுக்கப்பட்ட தூதிலே, நீ நிர்வாணியா இருக்கிறாய், நான் உனக்கு வெண் வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இல்லையா? அந்த வெண் வஸ்திரமானது கிறிஸ்துவின் நீதியின் வெண் வஸ்திரமாக 1788 நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வெண் வஸ்திரத்தை அவர் என்ன சொல்லுகிறார்? இதே லவோதிக்கருடைய அந்த ஆலோசனைகளை நாம் படிப்போமானால், அந்த அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 3 வெளிப்படுத்தல் 3 வெளிப்படுத்தல் 3 அந்த வசனம் லவோதிக்கருடைய தூது இருக்கு இல்லையா, அதை மட்டும் வாசிங்க. அதாவது 17 இருந்து வாசிங்க. ஒரே நிமிஷம். 17 அது நீ நியாய படிக்கட்டுங்களா? படிங்க படிங்க. நீ நீர்பாய் நீர் நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறது அறியாமல் படிங்க. நான் ஐஸ்வர்யவான் என்றும் சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேணுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? 17ஆம் வசனத்துல நீ அறியாமல் இருக்கிறாய். அதற்கு அடுத்தபடியாக 18ஆம் வசனத்துல நீ ஐஸ்வர்யவான் ஆகணும், நிர்வாணமும் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம் உனக்கு கொடுக்கணும், வேணும் உனக்கு. இவைகளை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே நம்ம வேதாகமத்துல நமக்கு விசுவாசத்துக்கு என்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னா, நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் அப்படின்றது. எப்பொழுதுமே கேளுங்கள் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர் லவோதிக்கருக்கு மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். வாங்கிக் கொள்ளுங்கள் என்றால் நாம் அதற்குரிய கிரயத்தை கொடுக்க வேண்டும், கொடுத்துதான் அதை வாங்க வேண்டும். அப்படியானால் என்ன கிரயத்தை கொடுக்க வேண்டும்? எந்த பொருளை வாங்க வேண்டும்? இந்த வெண் வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரத்தை நீங்க வாங்க வேண்டும். நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னை நீங்கள் வாங்க வேண்டும். அடுத்தது கண்களுக்கு கலிக்கம் போட்டுக் கொள்ள வேண்டும். ஆக இந்த பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் ஒரு
கிரயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். என்ன கிரயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும்? இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். ஒரு முக்கியமான கிரயத்தை அவர்களிடத்துல கொடுத்தால்தான் அவர் அதை நமக்கு அவைகளையெல்லாம் கொடுப்பார். கிரயத்தை கொடுக்கணும்னாக்க என்னுடைய பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட நான் கொடுக்க முடியல. ஏனால் பூமியும் அது நிறைவும் அவருடையது. அவரே சர்வ லோகத்திற்கும் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கு. எல்லாமே அவருடையது. வானமும் பூமியும் சமுத்திரமும் அவையோட நீரூற்றுகள் எல்லாவற்றையும் உண்டாக்குனவரே அவர். அவர் நம்ம கிட்ட இருந்து வாங்கிதான் அவர் பிழைக்கணும்ன்றது கிடையாது. இல்ல நம்முடைய காணிக்கைகளோ தசம பாகங்களோ அவருக்கு வேண்டாம். அவர் ஒரு காரியத்தை முதலாவது எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? இவைகள் எல்லாம் நீ வாங்க வேண்டும். வாங்க வேண்டும் என்றால் எதை நாம் அவரிடத்திலே கொடுத்து கிரயமாக கொடுத்து வாங்கி கொள்வது? நாம் அவரிடத்திலே கிரயமாக கொடுக்க வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். ஏற்கனவே நம்முடைய சுயநீதின்னு ஒண்ணு இருக்குது. ஆதாம் ஏவாள் கிட்ட இலையினால் தைக்கப்பட்ட அந்த உடையை அவர்கள் உடுத்திக் கொண்டதார்கள். அது அவர்களாக ஏற்படுத்தி கொண்டது. சுயநீதி என்பது நானே ஏற்படுத்தி கொண்டது. வேத வசனத்தினுடைய அடிப்படை இல்லாதபடிக்கு இது நியாயம், அது நியாயம், இது நியாயம் என்று சொல்லி எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி நமக்கு சரி நம்முடைய அறிவு கெட்டதெல்லாம் நியாயம் சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். அதெல்லாம் சுயநீதி. இப்படித்தான் ஜெபம் பண்ண வேண்டும், இப்படித்தான் வேதம் வாசிக்க வேண்டும், இப்படித்தான் ஓய்வுகளை ஆசிரிக்க வேண்டும். எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா சொந்தமான வழியிலே நாம அதுக்கு ஒரு வழிமுறைகளை கத்து வைத்திருக்கோம். யூத ஜனங்கள் அந்த பொறுப்பான்ற காணிக்கை கொடுத்து தாய் தகப்பன கணக்கண்ண போதும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அதே போல சில காரியங்களை நாமளே வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாரம்பரியத்தினாலும் சில பழக்க வழக்கங்களினாலும். இது எல்லாமே சுயநீதி. இந்த சுயநீதியின் வஸ்திரத்தை எடுத்து போட்டால்தான் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் உண்டாக்கின அந்த தோலாலான உடையை அவர்களுக்கு உடுத்த முடியும். ஆக அவர் என்ன செய்கிறார்? முதலாவது அதை நீங்கள் களைந்து போடுங்கள். உங்களுக்கு நிர்வாணி என்று சொன்னது யார்? நாங்க நிர்வாணின்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. அப்படின்னா நீங்க என்ன செய்திருக்கணும்? என்கிட்ட வந்திருக்கணும். நாங்க உங்களுக்கு வேற உடையை கொடுத்திருப்போனே. கிறிஸ்துவிடம் போகாதபடிக்கு, கிறிஸ்துவிடத்துல எந்த உடையை உடுத்த வேண்டும் என்று கேட்காதபடிக்கு 1888 கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் நீதி, விசுவாசால நீதிமான் என்ற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய சொந்த நீதியினாலே நாம் நம்மை மறைத்துக் கொள்ள பார்க்கும் பொழுது நாம் இன்னும் அந்த நீதியின் வஸ்திரத்தை வாங்கலன்னு அர்த்தம். அதுக்கு கொடுக்க வேண்டிய கிரயம் என்ன? அந்த கிரயமானது நம்முடைய விசுவாசமானது மிகவும் குறைவுள்ளதாக இருக்கு. பரலோகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய விசுவாசம் நமக்குள்ள இல்லை. அது வாங்கல. நம்ம இன்னும் வாங்காம இருப்பதற்கு காரணம் என்னுடைய சுய பலத்தை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு இருதயம். நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் செய்கிறேன், எனக்கு முடியும், நான் உண்மையா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அதை அடைந்தாயிற்றென்று நான் ஒருபோதும் எண்ண முடியாது. கிறிஸ்துவை நோக்கி எனக்கு கொடுப்பட்ட ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் அட் ஆல். கிறிஸ்து கிட்ட கேட்கும் பொழுது நல்ல போதகரேன்னு கேட்கும் போது என்னை நீ நல்ல போதகர் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையேன்னு அவரே சொல்லும் பொழுது நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்றதை எப்படி நம்ம சொல்ல முடியும் என்னால? ஆக நமக்கென்று அந்த முத்திரையிடப்படக்கூடிய வேலை முடிகிற வரைக்கும் நம்ம ஓட்டத்துல பொறுமையா ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால அந்த காலத்துலதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம வாங்க வேண்டிய ஒரு அந்த வெண்வஸ்திரத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலைக்கரையம் என்ன? என்னுடைய சுய ரீதியை நான் இடத்துல கொடுக்கணும். நான் சொந்தமா உடுத்திக்கிட்ட காய்ந்து போய் சருகாக போகிற அந்த இலையின் வஸ்திரத்தை, இந்த கந்தையான வஸ்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணும். அதை தூக்கி தூரம் போட்டாக்க அவர் தான் சொல்லுகிறாங்க என்றால், பார் உனக்கு நான் அந்த அழுக்கான வஸ்திரங்களை எடுத்து போட்டு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் அப்படின்னு சகரியான சொல்றார். ஆக இதுதான் நவோதிக்கருக்கு பெற வேண்டிய வெண்வஸ்திரம்.
இந்த வெண்வஸ்திரத்துல கிறிஸ்து எப்படிப்பட்ட நீதியை அவர் பின்பற்றினாரோ, எப்படி உடையவராக இருந்தாரோ அதே நீதியை நம்மத்துல நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலத்துல, நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த மணி நேரத்துல, மணி துளிகளிலே, ஒவ்வொரு வினாடியும் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், இந்த தீர்மானத்திலே கிறிஸ்து என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாரோ அதே தீர்மானத்தை நாமும் எடுப்பதுதான் கிறிஸ்துவின் நீதி. அது எடுப்பதற்கு முடியவில்லை என்றால் பலத்தை அவர் கொடுக்கிறார். அதுதான் விசுவாசம், நம்பிக்கை. ஆக இந்த அடிப்படையிலே பெற்றுக்கொண்டதுதான் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம். இந்த நீதியின் வஸ்திரம் நமக்குள் வர வர நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முத்திரையை முழுமையாக பெற்றுக்கொண்டோம். ஆக கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் கேட்கக்கூடிய காரியம், இவைகள் எல்லாம் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. ஆக லவோதிக்கேயர் வெண்வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வெண்வஸ்திரத்தை வாங்கிக் கொண்டால்தான் முத்தூதனுடைய 3ஆம் தூதனுடைய வேலைகள் முடிவடையும். அப்படியானால் நமக்கு ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 1888 நமக்கு கொடுக்கப்பட்ட தூதானது இன்று வரைக்கும் நாம் பின்மாரியை பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தவில்லையே. ஏறக்குறைய 134 வருடங்கள் கடந்து விட்டது. 1888 கொடுக்கப்பட்டது. 1888 பின்மாறி ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்ததாக அம்மையார் எழுதுகிறார். அப்பொழுது ஜெனரல் கான்ஃபரன்ஸ் தலைவர்கள் அதற்கு ஆயத்தமாக இல்லாத போனதுனாலே அதை தள்ளி போட்டார். தேவன் கிருபையின் கதவை நமக்கு கொடுத்திருக்கிறார், மூடாமல் வைத்திருக்கிறார். நமக்கு இன்னும் இரக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த மரம் இப்பொழுது நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன், இந்த வருஷம் கனி கொடுக்கும், பார்க்கலாம், அது வரைக்கும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆகையினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலமானது கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை நாம் எப்பொழுது முழுமையாக உடுத்திக் கொள்ள போகிறோம் என்பதை அது பார்த்துக் கொண்டோம். நாம எப்பொழுதும் நம்முடைய சுய நீதியை விட்டுட்டு கிறிஸ்துடைய நீதியை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று அதை எதிர்பார்த்துக் கொண்டோம். இதை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அதற்கு பின்புதான் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் பின்மாரியை பெறும். பின்மாரியை பெறும் பொழுது அற்புதங்கள் செய்யப்பட்டன, வியாதியஸ்தர்கள் சுகப்படுத்தப்பட்டார்கள், அநேக இடங்களிலே பலவிதமான அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற்றன. கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எல்லா இடங்களுக்கும் சென்று ஊழியங்களை செய்தோம். முன்மாரியிலே சீஷர்கள் எப்படி செய்தார்களோ அதே போல நாமும் செய்ய போகிறோம். அதுதான் பின்மாரியின் ஊழியம். அந்த பின்மாரியின் அனுபவத்துக்கு முன்பாக சாத்தானுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் வித்தியாசம் காணுவதற்கு ஆவியினாலே நம்ம வழிநடத்தப்பட வேண்டும். அதிலே நம்ம விழுந்து விடக்கூடாது, அதிலே நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, அதிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் இந்த கடைசி நாட்களிலே மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தினுடைய தூது உரத்த சப்தமாக அது ஆரம்பித்து விட்ட பிறகு நாம் இப்போ வாழ்ந்து கொண்டோம். அது ஆரம்பித்து உரத்த சப்தமாக ஆரம்பித்தே ஏறக்குறைய 134 வருடங்கள் கடந்து விட்டது. ஆக பின்மாரியை பெற முடியாதபடிக்கு ஒரு நிலையில நம்ம இருக்கோம். ஏன் பெற முடியவில்லை என்ற கேள்வியை நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்மை முற்றிலுமாக ஒப்படைக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய வழிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுவதுமாக அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்படைக்க வேண்டும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கும் எனக்கு கொடுப்பாராக. ஆமீன். ஆமென் ஆமென். நன்றி. முடிவு ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கும் சாந்திகுலன் அவர்களை எடுக்குமாறு அழைக்கின்றான். ஜெபம் செய்வோம். மகா உன்னதத்திலே வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமன் தந்தையே, இந்த மாலை பொழுதிலும் நாங்கள் ஒன்று கூடி துதிக்கத்தக்க சிலாக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்தியும் தோப்பனே. இந்த கூடுகளை இணைந்தோம் இதன் பின்னாக யூடியூப் வழியாக கேட்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க தோப்பனே. கேட்ட சத்தியத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க தோப்பனே. எங்களுக்காக நீர் எவ்வளவோ பாடுபட்டு எத்தனையோ பிரயாசப்பட்டு எத்தனையோ காரியங்களை எங்களுக்காக வேதத்தில் எழுதி வைத்து தோப்பனே. உங்களுடைய அடியார் மூலமாக நாங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட தோப்பனே. நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழணும், எதை விடணும், எதை நாங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லா காரியத்தையும் நாங்கள் அறிந்தவர்களாக கடைசி மட்டும் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க தப்புனி. இன்னைக்கும் மெசேஜ் கொடுத்த பிரதர் அவர்களை வெகுவாக ஆசீர்வதிங்க தப்புனே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்யும் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க தப்புனே. ஊழியத்தில் உடைய
அனுக்கிரகம் இருந்து வழி நடத்தும் தப்புனே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தப்புனே. இந்த ஜூமை நடத்துகிற ஜோனத்தன் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தப்புனே. இந்த கூடைகள் இணைந்திருக்கிற எல்லாரையும் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜாவே. கேட்ட சத்தியத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக உறுதிப்பட கேட்க இருக்கிற சத்தியத்தையும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு